Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. உங்கள் லெஜெண்ட் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை. இனிமேல் ஓம் பிளான் எனக்கு ஒரு கோட்டாகாது. ஏன் பிளான் நீ கேளு. என்ன பிளான்? கலாட்டா டிவைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என் கூட யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி அவர்கள் இருக்காரு. வணக்கம் ஐயா. நமஸ்காரம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது சார்? மேஷ ராசிக்காரர்கள் 7.5 சனியில முதல்ல உள்ள வர்றாங்க. அதை ஞாபகம் வச்சு. குரு 3ஆம் இடத்தில் வரும். அதனால கோபம், பதற்றம், அந்த மன அழுத்தம் வரும். இவங்களே யோசிச்சுக்கின்னு இருப்பாங்க. அதுதான் பெரிய டிஃபிகல்ட் இவங்க கிட்ட. எல்லாத்துலேயும் சமாளிப்பாங்க, எல்லாத்துலேயும் சக்ஸஸ் ஆவாங்க. ஆனால் ஏதாவது ஒரு குழப்பம் பண்ணிக்கினே இருப்பாங்க. குடும்பத்தில் இருக்கவங்ககிட்ட இப்படி ஆகும் அப்படி ஆகும் பயப்படுவாங்க. இவங்க தான் நம்பிக்கை அவங்களுக்கு. இவங்களே பயப்படுற நாள். 3ல் இருக்கக்கூடிய குரு 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பத்தில் நிம்மதி வரும். இவ்வளோ நாள் வெளி உலகத்துக்கே உழைச்சிருப்பாங்க மேஷம். இன்னைக்கு குடும்பத்தை அப்படியே டேக் கேர் பண்ணிப்பாங்க. ஸோ குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் பசங்களுக்கெல்லாம் மன வருத்தம் இருக்கும். அப்பா இப்படி இருக்காங்களே, அம்மா இப்படி இருக்காங்க, அதெல்லாம் மாறிடும். பிள்ளைங்க இப்படி இருக்குது, மேஷராசி குழந்தைங்கள பார்த்து தப்பாலாம் நினைப்பாங்க. அதெல்லாம் இல்லை, சூப்பராகிடும். அடுத்தது பெரியவங்களை டேக் கேர் பண்ணிப்பாங்க. லாபம் ஏற்படும். லாபம் என்னன்னா, குரு 11ஆம் இடத்தை பார்க்குறார். அங்கே ஏற்கனவே ராகு இருக்கார். பெரிய செல்வ செழிப்பு ஏற்படும். ப்ராஜெக்ட் இன்வால்வ் ஆகுவாங்க. அடிமை தொழிலில் இருப்பாங்க. தனிப்பட்ட தொழில் தொடங்குவாங்க. அற்புதமாக முன்னேறிடுவாங்க. நிறைய சிஸ்டமேட்டிக் பண்ணுவாங்க, ஸ்ட்ரீம்லைன் பண்ணுவாங்க. நல்லா அவங்கள சுற்றி வேலைக்காரங்கள்லாம் ஒரு மாதிரி சீட்டிங்கெல்லாம் இருக்கும், அதெல்லாம் மாறிடும். இவங்களை ரொம்ப வருத்தப்படக்கூடிய வேலைக்காரங்களாம் மாறி இவங்களுக்கு தாங்கி பிடிக்கிற மாதிரி வேலைக்காரங்க கிடைப்பாங்க. அதே போல் இவங்களுக்கு தாங்கி பிடிக்கிற முதலாளிகள் கிடைப்பாங்க. ஸோ எல்லாத்துலேயும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அடிமை இல்லை இருந்தாலும் நல்லாயிருக்கும். கடல் கடந்த தொழில், கடல் கடந்த உத்தியோகம் எல்லாம் அதிகமாக போகக்கூடிய ராசியில் யார் பார்த்தா மேஷம் வரும். அதே போல் மேஷத்துக்கு கண்டிப்பாக பிள்ளைகளுடன் கோபதாபம் கூடாது. பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். பிள்ளைகள் பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் பார்த்துக்கக்கூடிய ராசியில் மேஷம். சரி, பிள்ளைகளால் அந்த மன வருத்தம் வராமல் இருக்கணும்னா அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடல் கண்டிப்பாக படிக்கக்கூடிய ராசியில் மேஷம் வரும். ரொம்ப எப்பயுமே ஒரு பயிற்சி வருதுனாவே நான் எப்பயுமே அந்த பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு ஒரு கோயில் சொல்லுவேன். அதில் திருவெண்காடு புதஸ்தலம் இவங்களுக்கு ரொம்ப நல்லது நடக்கும். திருவெண்காடு கோயிலில் 3 குளம் உண்டு. தேடி பார்க்கணும். குளத்தில் தண்ணியே இல்லைனாலும் ஒரு பாட்டில் தண்ணி வாங்கி அதை ஊற்றி அதை தெளிச்சுக்கணும். ஏன்னா அந்த நீர் தெளிச்சுக்கிறது விசேஷம். 3 குளத்தில் இருக்கக்கூடிய சன்னிதானத்தில் பார்த்துட்டு சும்மா ஒரு 100 கிராம் நல்லெண்ணெயோ ஒரு 50 கிராம் விபூதி குங்குமம் கொடுத்து கோயிலில் அரைச்ச பண்ணி வாங்கிக்கணும். அந்த விபூதி குங்குமம் தினமும் வைத்து கொண்டு வந்தால் ஒவ்வொரு வருஷமும் டெவலப்மெண்ட் ஆகும். கண்கூடாக பார்க்கலாம் திருவெண்காடு. அதே போல் தேக ஆரோக்கியத்தில் இவங்களுக்கு எப்பயுமே வயிறு, பிபி, சுகர், தூக்கமின்மை, இதை இவங்க தான் பார்த்துக்கணும். உடற்பயிற்சி செய்யலைன்னா மேஷத்துக்கு 7.5 சனியில் இந்த குரு பயிற்சியில் நான் சொன்ன நல்லதெல்லாம் நடக்காது. என்னை பற்றி நீங்கள் நெகட்டிவ் கமெண்ட்ஸு கலாட்டா டிவைனில் போட்டாலும் எனக்கு கவலை இல்லை. ஆனால் உடற்பயிற்சி செய்யக்கூடிய மேஷம் பெரிய சக்ஸஸ் ஆகும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது சார்? அதே போல் பார்த்தீங்கன்னா அடுத்த ரிஷபத்துக்கு மீடியா துறை, கலைத்துறை இவங்கெல்லாம் பெரிய சாதனை, விருதுகள் கிடைப்பது, அவார்டு கிடைப்பது, மருத்துவத்துறையில் பரிசுகள் கிடைப்பது, பெரிய அளவுக்கு பத்மஸ்ரீ எல்லாம் எடுப்பது, இவர்கள் விஞ்ஞானத்தில் சயின்டிஸ்டுகளும் இவர்கள் கண்டுபிடிப்பு பெரிய அளவுக்கு ஏற்றம் பெறுவது, எல்லா விதத்திலும் நன்மை. ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் பெரிய அனுகூலம், ஏற்றத்தையும் நம்பிக்கையும், நிச்சயமாக நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு. வாக்குவாதத்தில் மட்டும் ஈடுபடக்கூடாது. 3வது ராசியான மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது சார்? மிதுனத்துக்கு தான் குரு வரார். உங்கள் வீட்டுக்கு தான் குரு வரார். நீங்கள் புதனுடைய வீடு. குருவானவர் உங்கள் லக்னத்துக்கு கொஞ்சம் பாதகாதிபதி என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதனால் குரு பார்வை பலம் அதிகம். பிள்ளைகளோட அமைப்பு, துணை அல்லது துணைவியார் அமைப்பு, பெற்றோர் அமைப்பு, தடைகள் இருந்த எல்லா விஷயமும் சரி பண்ணி கொடுத்துருவார். ஆனால் எழுத்து பார்த்துக்கணும். மிதுனத்தில் 24 வயசான மிதுன ராசிக்காரர்கள் கூட கண்டிப்பாக பிபி, சுகர், படபடப்பு, ஹார்ட் பிரச்சனை இதெல்லாம் ரொம்ப பார்த்துக்கணும். மாஸ்டர் ஹெல்த் செக்கப் செய்கிறதுல முதல் ராசியாக என்னை கேட்டால் மிதுனம் தான் சொல்வேன். காலில் வருது, விட்டமின் கோளாறு வருது, ஹார்மோன் குறைபாடுகள் வருவது, ஒரு மாதிரி டிப்ரெஷன் வருதெல்லாம் மிதுனத்துக்கு வரும். ஸோ நல்ல உடற்பயிற்சி, நல்ல மருத்துவர்கள், வேர்வை வரக்கூடிய பயிற்சி, ஸ்ட்ரெச்சிங் ரொம்ப பண்ணும்.
மிதனத்துக்கு மற்றபடி ஜம்ப்பு சூப்பர் டூப்பர் ஆகும். இடமாற்றம், வீடு மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், படிப்பு மாற்றம், எல்லா மாற்றத்திற்கும் அனுகூலத்தை அணிவகுத்து வரக்கூடிய ராசிக்கு யாருன்னா மிதனம். அதே போல் பிள்ளைகளுடைய நீண்ட நாள் கனவுகள் நிறைவுது, பிள்ளைகளுடைய படிப்பு தடை நீங்குவது, உத்தியோக தடை நீங்குவது, தொழில் தடை நீங்குவது, வியாபார தடை நீங்குவது, எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைப்பது, கணவன் மனைவிக்குள்ளான சண்டையெல்லாம் போட்டிருப்பாங்க, டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்கோம், ஒரே ஒரு மெசேஜ் மை ஸ்வீட் ஹார்ட்னு போடுறது, இல்லைனா ஐ லவ் யூன்னு போடுறது, உன்னை என்னை மன்னிச்சிருன்னு சரண்டர் ஆகிடுது, உடனே அந்த டைவர்ஸ் வரைக்கும் போனது கூட மாறிடுமா. உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி சண்டையில் 3வது ஆளெல்லாம் உள்ளே விடாதீங்க. சொந்தக்காரன், நல்ல ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் எதுக்கு? உங்கள் பொண்டாட்டிக்கிட்ட பேசுகிறதுக்கு, உங்கள் புருஷன்கிட்ட பேசுகிறதுக்கு எதுக்கு இன்னொரு ஆள்? திட்டினா திட்டுட்டமே, சால்வ் ஆகிடும். ஏன்னா ஈஸியாக முடியும். அதே போல் அப்பா அம்மா சண்டையில் நீங்களே பேசிக்கோங்க. அண்ணன் தம்பி சண்டை, அக்கா தங்க சண்டை, இதெல்லாம் சால்வ் ஆகிடும். எல்லாமே மனம் விட்டால் மிதனத்துக்கு அனுகூலம் கிடைக்கும். பட் வண்டியில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மிதன ராசிக்காரங்க வண்டியில் வித்தையெல்லாம் காட்டினீங்கன்னா குரு கண்டிப்பாக வித்தையை எங்கே பார்க்க வைப்பாருன்னா, ஒரு காலை அந்த இடத்துல தொங்க விட்டுருவார், இன்னொரு காலை இந்த இடத்துல தொங்க விட்டுருவார், இல்லைன்னா காலுக்கு வந்து கையில் ஸ்டிக்கு குத்துவார். கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். எனவே மிதனம் ஹெல்த்தில் ரொம்ப கவனம், வண்டியில் கவனம். நான் தமாஷா தான் சொல்லுவேன், அதே போல் பார்த்துக்குங்க. அதே போல் மிதன ராசிக்காரர்களுக்கு குரு வந்திருக்கனால சட்டத்துக்கு புறமானவர்களோட நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வது மிதனத்துக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். 10ல் ஒரு பாவி இருந்தால் பலமாகவும், சனி 10ல் இருக்கார். அதே சமயம் 3ஆம் இடத்துல இவர் இருக்கார், கேது. 9ல் ராகு இருக்கிறனால பெற்றோர் பெரியவருடைய தேகாரத்தையும் கவனமாக பார்த்துக்கணும். வைத்தீஸ்வரன் போகிறது ரொம்ப விசேஷம். வைத்தீஸ்வரன் போயிட்டு கோயில் முறைப்படி ஒரு விபூதி 50 கிராம் குங்குமத்தை வச்சு எடுத்துன்னு வந்துடுங்க. 100 கிராம் நல்லெண்ணெய் கொடுங்க, இல்லை 1 கிலோ கொடுங்க, இல்லை 100 கிலோ கொடுங்க, உங்கள் வசதிக்கு கொடுங்க. ஏன்னா 1 கிலோ நல்லெண்ணெய் கொடுன்னு நான் சொன்னால் நீங்கள் கொடுப்பீங்க, நான் கொடுப்பேனான்னு கேட்குறானுங்க. நான் என்ன தான் பண்ணுறதுனே தெரியல. ஸோ அதனால் உங்களுக்கு எவ்வளோ முடியுதோ தெய்வத்துக்கு உங்கள் வசதிக்கு ஏற்ப பண்ணுங்கள். நான் எனக்கு ஒரு எக்ஸாம்பிளாக தான் சொல்கிறேன். அப்படி கொடுக்கணும்னு எந்தவித அவசியமும் யாருக்கும் கிடையாது. சிலருக்கு அப்படியே போகாத பொழுது போகிறது இல்லைல்ல, ஏதாவது போடணும். ஸோ எல்லாமே நம்மளுடைய முடிவுக்கு ஏற்ற மாதிரி தான் பரிகாரங்களை செய்வது நல்லது. அடுத்தபடியாக 4ஆம் ராசியான கடகராசிக்கு எப்படி இருக்க போகுது? ஆலங்குடி குருஸ்தலத்துக்கு போயிடணும். ஆலங்குடி குருஸ்தலத்தில் போயிட்டு விபூதி குங்குமம் ஒரு 50 கிராம் வச்சு ஏதாவது ஒரு சன்னிதானத்தில் வச்சு எடுத்துன்னு வந்தாவே அந்த பலம் கிடைக்கும். கண்டிப்பாக குரு 12ல் வரார், அதனால் விரயம் அதிகமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் அனாவசிய செலவுகள்லாம் தவிர்த்துணும். உத்தியோகத்தில் டக்குன்னு பிரச்சனை ஆனால் தானே பணம் வராது. அதனால் உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கடகம். அதே சமயம் செம்ம டெவலப்மெண்ட் ஆவீங்க. கடகராசிக்காரங்களாம் ஆவணியெல்லாம் முடிஞ்சு, ஆடி முடிஞ்சு ஆவணியிலேருந்து டேக்கப் ஆகக்கூடிய ராசியில் நான் பார்த்த வரைக்கும் கடகம். ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஹெல்த்தில் எதில் கவனமாக இருக்கணும்னா, முதுகு, அடிவயிறு, கழிவு பாதை. மரண பயம் நீங்கிடுமா. 1 நாள் 2 நாள் ஹாஸ்பிட்டலேருந்து சர்ஜரி பண்ணி நல்லா தெம்பாயிடுவீங்க. எதிர்பார்க்காத இடம் கிடைக்குமா, நல்லது கிடைக்குமா, தொழில் அபிரிதமான வளர்ச்சி ஏற்படுமா, உத்தியோகத்தில் ஏற்றம் பெறுவார்களாம். யார்? கடகம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு அதிகமாக ஏற்படுமா, மன அழுத்தம் தீருமா, வியாபாரத்தில் பெரிய அற்புதத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யாருன்னா கடகம். திடீர் அதிர்ஷ்டம், திடீர் ஏற்றம், திடீர் பணம், ட்ரேடிங்கு, இம்போர்ட்டு, எக்ஸ்போர்ட்டு, ஹோட்டலு, இண்டஸ்ட்ரி, மற்றவங்க ஒர்க்கு, மக்கள் நலம், இந்த சூப்பர் மார்க்கெட், இதெல்லாம் திடீர்னு ஜம்ப்பு சூப்பர் டூப்பர். இதே போல் ஷேர் டெவலப் பண்ணுறது, ஸ்டார்ட் அப் பண்ணுறதெல்லாம் கடகத்துக்கு ஏற்றம் கிடைக்கும். பெரிய பொறுப்புக்கு வரணும். அரசுத்துறை, அரசியல்வாதிகள், நீதித்துறை, மக்கள் செல்வாக்கை பெறுவார்களாம். கடகராசிக்காரர்கள் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் திடீர் லைம்லைட்டுக்கு வருவாங்களாம். அவங்களுக்கு அந்த வழக்கு இந்த வழக்கு எல்லா வழக்கையும் தீர்த்துவாங்க, சக்ஸஸ் ஆகிடுவாங்க. அற்புதமான அமைப்பு ஏற்படும். மரண பயம் நீங்குவதே பெரிய விஷயம். நிம்மதியாக தூங்குமா கடகம். சந்திரன் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால எப்பவுமே டைலமாவே இருக்குமா. மெயின் அந்த முதுகு தண்டுவடம் தான். அதுக்கு உடற்பயிற்சி செய்யலைன்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன். வயிறு எப்பவுமே பிரச்சனை பண்ணும். ஏன்னா செவ்வாய் 5ஆம் இடத்துல வருவதனால அதை பார்த்துக்கணும். அதே சமயம் அக்ரிகல்ச்சர் லேண்டு 1 ஏக்கர் கூட இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒரு 1/4 ஏக்கராவது கடகத்துக்கு வச்சாதான் அதிர்ஷ்டம் வருமா. அதனால் எங்கேயாவது ஒரு 10 லட்சத்துக்கு கூட லேண்டு உண்டு. ஒரு 10 கோடியில் தான் வாங்கணும்னு நினைக்கக்கூடாது. நம்ம முதல்ல ஒரு 10 லட்சம் லேண்டு வாங்கினாவே 10 கோடிக்கு வளர்ச்சி கொடுக்கறதுக்கு அதிர்ஷ்டம் வருமா. அதுபோல் கடகராசிக்காரர்களுக்கு அதே அற்புதம். அதே போல் கடகராசிக்காரர்களுக்கு ஆலங்குடி போகிறது, முதுகுக்கு உடற்பயிற்சி செய்து பாதத்தை நல்லா கவனமாக பார்த்துக்கிறது. மன அழுத்தம் வரக்கூடாது. மன அழுத்தம் வரக்கூடாதுன்னா வயிற்றில் ப்ரோபயாட்டிக் வரணும்னு வாங்க. அதுக்கு இந்த பழைய சோறு சாப்பிட்றது, மோர் சாப்பிட்றது, இதெல்லாம் சளியெல்லாம் இருந்தால் தின்ட்டு எண்ணெய் திட்டாதீங்க.
ஸோ இதெல்லாம் நீங்கள் டாக்டர்கிட்ட, உங்கள் ஃபேமிலி டாக்டர்கிட்ட எல்லாம் கேட்டுட்டு ரெகுலராக வயிறை சுத்தப்படுத்தணுமா. இதெல்லாம் கடகத்துக்கு வயிறு சுத்தமானவே கடகம் திம்முறாக இருக்கும். 5ஆம் ராசியான சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? அடுத்தது சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் பண்ணலன்னா மாட்டிப்பாங்க. அஷ்டமத்தில் சனி. ஆனால் குரு வந்து ரொம்ப நல்லா எடுத்துக்கு வர்றார், 11க்கு வர்றார் லாபத்துக்கு. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாரை நம்பி பணம் கொடுக்குறது, விலை உயர்ந்த பொருள்களை பத்திரமா வச்சுக்கிறதெல்லாம் சிம்மம் பண்ணணும். விலை உயர்ந்த என்னை பொறுத்த வரைக்கும் சிம்மராசிக்காரங்க லாக்கரில் வச்சுக்கிறது தான் நான் நம்புவேன். ஏன்னா சேஃப்டியாக இருக்கிறது தான் நம்புவேன். அதுதான் ரொம்ப முக்கியம். கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க. ஒரு லாக்கர் 2 லாக்கர் பேங்க்கில் எடுத்துக்கிறது ரொம்ப அற்புதமான அமைப்பு தரும். வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டக்கூடாத ராசி வந்து சிம்மம். குடும்பத்தில் நல்லது நடக்கும். அஷ்டமத்தில் குரு இருந்தால், அஷ்டமத்தில் சனி இருந்தாலும் 11ல் வரக்கூடிய குரு நல்லது கொடுப்பார், நல்லது என்பார், இன்வெஸ்ட்மெண்ட் கொடுப்பார், எல்லாம் கொடுப்பார். டாக்குமெண்ட்டை 1 முறைக்கு 2 முறை பார்த்துக்கணும். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் கூடாது. பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய ராசியில் எது வரும்னா சிம்மம் வரும். பிள்ளைகளுடைய நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும். பிள்ளைகளுடைய படிப்பு தடைகள் நீங்கும். திருமணம் நடக்கும். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி சமயத்தில் கூட குரு 7ஆம் பார்வையாக பார்க்கறதுனால திருமணம் நடக்கும். கோளாறு பதிகத்தை அதிகமாக சொல்லக்கூடிய ராசிக்காரர்கள் யாருன்னா சிம்மம். ஏன்னா ஜென்மத்தில் கேது, 7ஆம் இடத்தில் ராகு. பிள்ளையார்பட்டிக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. ஆனால் அதே சமயம் திருநள்ளாறு போயிட்டு வந்துடணும். இந்த 2 கோயிலும் வந்து ரொம்ப நல்லது. பிள்ளையார்பட்டி போகிறனால கேது உடனால ஜென்ம கேதுவால் இருக்கக்கூடிய தோஷங்கள் நீங்கும். பிள்ளையார்பட்டியில் 3 வாரம் அபிஷேகம் உண்டு. அந்த அபிஷேகத்தை பண்ணி அந்த அபிஷேக விபூதி குங்குமம் வாங்கிட்டு வந்தாவே ஜம்முன்னு ஆயிடுவாங்க. அந்த விபூதிக்கு ரொம்ப பவர். அந்த குங்குமம் பிள்ளையார் படத்தை வச்சு இப்போ கருப்பு கலர் விநாயகர் இருப்பார். அவர் தான் கற்பக விநாயகர். அவருக்கு தினமும் ஒரு நல்லெண்ணெய் ஏற்றிட்டு விநாயகர் மந்திரம் ஓம் ஏகதந்தா வித்மகையோ அல்லது மகா கணபதி நமக, மகா கணபதி நமக, மகா கணபதி நமகன்னு சொல்கிறச்ச ஃபோனில் ரீல்ஸ் பார்க்காம கொஞ்சம் சொன்னீங்கன்னா பிரமாதமாக ஆகிடும். புரியுதா? அதுதான் ரொம்ப அற்புதத்தை ஏற்படுத்தி தருமா சிம்மத்துக்கு. சிம்மத்துக்கு வண்டி வாகனம் மாற்றம், தொழில் மாற்றம், பெற்றோர் பெரியோர்களுக்கு அனுகூலம் காணப்படுவது, கணவனாக இருந்தால் மனைவிக்கு அதிர்ஷ்டம் ஏற்படுவது, மனைவியாக இருந்தால் கணவனுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படுவதெல்லாம் சிம்மத்துக்கு வரும். அதனால் அஷ்டம சனி இந்த ஜோசியருங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு பயந்து நடுங்கி ரூமுக்குள்ளேயே உட்காந்துக்கினேன் மன அழுத்தம் வராமல் கலகலப்பாக இருந்து உடற்பயிற்சி செய்கிறது, ஸ்கிப்பிங் செய்கிறது, தோப்புக்கரணம் செய்கிறது, தெம்பாக இருக்கிறது. வாரத்துக்கு ஒரு நாள் ஃபேமிலியோடு சினிமா போகிறது, இல்லை ஃப்ரெண்ட்ஸோட சினிமா போகிறது, அரட்டை அடிக்கிறது, கிளப்புக்கு போகிறது, எங்கே வேணுமா போனாலும் சிம்மம் ஜாலியாக இருக்கும். அதுபோல் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டோடு இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் அற்புதமான அமைப்பை பெறுவார்கள். கடல் கடந்து தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு எல்லாம் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். பிள்ளைகளுடைய அனுகூலம். சிம்ம ராசி இருக்கக்கூடிய வீட்டில் திருமண தடைகள் இருந்து அத்தனை சுபகாரிய தடைகளும் யாருக்குமே நடக்கிறாமல் இருந்தாலும் அதெல்லாம் நடக்கும். ஸோ அதெல்லாம் நல்லது. எனவே சிம்மத்துக்கு அதி அற்புதம். நரம்பு ப்ரெஷர் மிக மிக கவனம், படபடம். 6ஆம் ராசியான கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது? கன்னி ராசிக்காரங்க திருக்கொல்லிக்காடு, திருவாரூர்லேருந்து திருத்துறைப்பட்டி போகிற வழியில் திருக்கொல்லிக்காடு பொங்கு சனீஸ்வரர் பிடிச்சிக்கணும். விசேஷமாக போடுவார். 7ல் சனி இருக்குது, கண்ட சனின்னு பேர். குடும்பத்தில் கவனமாக இருக்கணும். துணை அல்லது துணைவியாருடன் சரண்டர் ஆகிடணும். வெள்ளைப்பொடியெல்லாம் காட்டக்கூடாது. வெள்ளை பெட்ஷீட்டு சுற்றிக்கின்னு ஐயா சாமியை விட்டுருன்னு வாக்குவாதமே வச்சுக்கூடாது. 10ஆம் இடத்துல வரார் குரு. பதவியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதை மேலதிகாரிகளோட தர்க்கம் பண்ணுறதெல்லாம் கன்னி அதிகமாக பண்ணும். அதெல்லாம் உத்தியோகத்தில் பண்ணிங்கன்னு வச்சுங்க, ஒன்றா சேர்ந்து உங்களை எல்லாரும் நவுட்டி விட்டுருவாங்க. ஒன்றா சேர்ந்து கும்மி அடிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா? அது கன்னிக்கு தான் நடக்கும். அதனால் வெள்ளைக்கொடி காட்டுறது குடும்பத்தில் மட்டும் இல்லாமல் தொழிலையும் பண்ணுறோம். அதே சமயம் மாற்றங்கள் கிடைக்கும். தொழிலில் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், தொழிலில் ப்ரமோஷன் கிடைக்கும். அதிகமாக அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கக்கூடிய ராசியில் ஏறுவார்னா கன்னி வரும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலம் காணப்படும். வாக்குஸ்தானத்தை குரு பார்க்க போகிறார். அப்போ என்ன வரும்? பணம் வரும், அஷ்டலட்சுமி கடாட்சம் வரும், பழைய கடன்கள் பைசல் ஆகும், புது கடன்கள் பெற்றாலும் சந்தோஷ கடன், சுபவிரிய பிராப்தம், தைரியம் ஏற்படும், தேகாரோக்கியத்தில் வலிமை ஏற்படும். தேகாரோக்கியத்தில் ரொம்ப நாளாக இந்த சர்ஜரி பண்ணல, அந்த சர்ஜரி பண்ணல, காஸ்மெட்டிக் அதிகமாக பண்ணக்கூடிய ராசி யாருன்னா கன்னி. அந்த காஸ்மெட்டிக் சர்ஜரிக்கெல்லாம் பணம் கிடைக்கும், தெம்பாயிடுவீங்க. மீடியாவில் இருக்கக்கூடிய கன்னியா ராசிக்காரங்களாம் திடீர்னு ஃபேமஸ் ஆகிடுவாங்க, ரொம்ப ஹெல்த் கான்சியஸ் ஆவாங்க. நல்ல 100 கிலோவில் இருந்த கன்னியா ராசிக்காரங்க இந்த வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா 75 கிலோ ஆகிடுவாங்க. அந்த அளவுக்கு திடீர்னு உடல் குறைப்பு, அந்த குறைப்பு, இந்த குறைப்பு, டயட்டு, வெயிட்டு, எக்ஸசைஸு, ஜிம்மு, ஒர்க் அவுட்டு, 6 பேக்கு, 8 பேக்கு, 9 பேக்கு, இருக்கிற எல்லா பேக்கு இல்லைன்னா
போய் கடையில் போயிட்டு கடையில் எல்லா பேக்கையும் வாங்கி வந்துட வேண்டியதுதான். அந்த அளவுக்கு கன்னிக்கு அதி அற்புதமும் அதி சந்தோஷமும் ஏற்படும். பதவியில் மாற்றங்கள் ஏற்படும். அதே சமயம் பேப்பர் போடக்கூடாது. பேப்பர் போட்டுட்டு மாட்டிக்கக்கூடாது. ஏதாவது சொல்கிறாங்க பேப்பர் போட்டு இன்னொரு வேலையெல்லாம் இல்லை. இன்னொரு வேலை கிடைக்கிற வரைக்கும் இருக்கிற வேலையை விடக்கூடாது. அதுதான் கன்னிக்கு. பெண்களுக்கு ஹார்மோன் குறைபாடுகள் ரொம்ப கவனமாக பார்த்துக்கினா கன்னிக்கு நல்லது. கொடுத்த வாக்கிய குடும்பத்தில் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை. குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. எதுக்கு? கன்னிக்கு. அந்த ஏரியாவில் மட்டும் கொஞ்சம் பயபக்தியோடு இருப்பது பெரிய அளவு அனுகூலம், பெரிய அளவு சந்தோஷம், பெரிய அளவு ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். 7ஆம் ராசியான துலா ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது? தென்குடி திட்டை ராஜகுரு, அங்கே வசிஷ்டேஸ்வருடைய ஆலயம். இந்த கோயிலுக்கு போகிறது ரொம்ப அற்புதம். இல்லைன்னா ஆலங்குடி குருஸ்தலம் கூட போகலாம். இந்த திட்டை ஆலங்குடி ஏதாவது ஒன்று பிடிச்சிக்கணும். எது பக்கமாக இல்லை நான் 2 பார்ப்பேன், சந்தோஷமாக பாருங்கள். நான் ஒன்றுமே சொல்ல. எதுக்கு இது கஞ்சத்தனம்? எல்லாமே தெய்வம் தானே. ஆனால் எழுத்தில் பார்த்துக்கணும். முதுகு, அலர்ஜி, கால், பாதம். சிலருக்கு திடீர்னு கழிவு பாதையில் உபத்திரம் வரும். திடீர்னு ஃபுட்டெல்லாம் மாற்றிடுவீங்க. நல்ல டயட்டில் இருப்பீங்க, டக்குன்னு மாற்றிடுவீங்க. அதி அற்புதமான பயிற்சி குரு இந்த இதில் 12 ராசியில். யாருக்குன்னா துலாத்துக்கு. அஷ்டமத்தில் இந்த குரு 9க்கு வரார். ஆனால் பெரியவங்க எழுத்தை பார்த்துக்கணும். பெற்றோர் பெரியவர், தாத்தா பாட்டி, மாமா, நம்மளோட பெரியவங்க யார் இருந்தாலும் நீங்கள் தான் பார்த்துக்கணும். மற்றபடி எல்லாம் 6ல் குரு சனி ஒரு 2.5 வருஷம் இருக்க போகிறார். 5ல் ராகு இருந்தாலும் குரு பார்வை இருக்குது 9ஆம். பூர்வ புண்ணியம். வீடு கட்டுறது, வீடு இடிக்கிறது, வீடு பண்ணுறது, நிலம் பண்ணுறது, இன்டீரியர் பண்ணுறது, மாற்றுறது எல்லாம் நடக்கும். வேறு என்ன வேணும்? தொழில் ஏற்றம் கிடைக்கும், சுபிட்சம் ஏற்படும், தைரியம் ஏற்படும், நம்பிக்கை ஏற்படும், எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும், வியாபாரத்தில் அதிமுக்கியம் ஏற்படும், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பில் இருந்த தடைகளெல்லாம் தவிடுபடியாக்கும். துளாராசிக்காரர்களுக்கு இருந்த மன அழுத்தம் தீரும். கண்டிப்பாக துளாராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய வீட்டில் எல்லாமே நல்லது நடக்கும். கணவனுக்கு நல்லது, மனைவிக்கு நல்லது. அதாவது துளாராசி மனைவின்னா கணவனுக்கு நல்லது, துளாராசி கணவன் தான் மனைவிக்கு நல்லது. பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம். அதே சமயம் பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது. குரு தான் பார்க்குறான்ல 5ஆம் இடத்தை. இப்போ பிள்ளைகளுக்கு எல்லாமே நல்லது தான் நடக்கும். பிள்ளைங்க கூட தகராறு பண்ணுறது, நோன்றது, இதெல்லாம் வச்சுக்கூடாது. அதே சமயம் என்ன, புதன்கிழமை மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ள ஒரு சாப்பாடு, எலுமிச்சப்பழ ஊறுகாய் தானம் கொடுக்க இல்லை இதெல்லாம் எனக்கு முடியாது, ஒரு எலுமிச்சப்பழ ஜூஸ் ஸ்வீட்டு போட்டு 1லேருந்து 2 புதன்கிழமை கொடுக்க விரயங்கள் போயிடும், நல்லது நடக்கும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும், தொழில் அபிவிருத்தி ஏற்படும், வியாபாரத்தில் இந்த சிக்கல் தீரும், பெரிய அளவுக்கு அனுகூலம் ஏற்படும், தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடும், டக்குன்னு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள்லாம் ஜெயத்தை ஏற்படுத்தி தரும். எனவே துலா ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக, வியாபாரம் ரீதியாக, படிப்பு ரீதியாக வால்யூம்ஸ் அதிகமாகும். அந்த வால்யூம் தான் உங்களை மேன்மைப்படுத்தும். எல்லா விதத்திலையும் நம்பிக்கை ஏற்படும். உங்களுடைய மனசுக்கு உண்டான பிரச்சனைகள் தீர்ந்துடும். எதிர்பார்த்த நல்லது நடக்கக்கூடிய ராசிகளில் துளாராசி ஜென்மமும் அனுகூலமும் அதீதமாக ஏற்படக்கூடிய அமைப்பு. உடற்பயிற்சி சனி உச்சம் பெறக்கூடிய ராசி. உடற்பயிற்சி செய்யலைன்னா நான் சொன்னது நல்லதெல்லாம் நடக்கும்னு நானே நம்பலை. அப்போ நீங்கள் எப்படி நம்புவீங்க? அதை நீங்கள் பார்த்துக்க. 8ஆம் ராசியான விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போதையா? சந்திரன் நீச்சமான ராசி. அதனால் எப்பயுமே நான் சொல்கிறது உங்களுக்கும் எனக்கு தான் கான்ட்ரவர்சி ஆகும். செல்விக்கு விருச்சகத்தை பார்த்தாவே பிடிக்காது, கன்னியை பார்த்தாவே பிடிக்காதுன்னு கமெண்ட் வேறு. எனக்கு எவ்வளோ பேர் அதில் நண்பர்கள் உறவினர்கள்லாம் இருக்காங்கன்னு தெரியாது. விருச்சகம் சந்திரன் நீச்சம். கோயிலுக்கு போகிறீங்களோ குளத்துக்கு போகிறீங்களோ எனக்கு தெரியாது. 25 தோப்புக்காரணம் போடணும், மெடிடேஷன் பண்ணணும், மூச்சு பயிற்சி பண்ணக்கூடிய ராசியில் விருச்சகம் வரும். இந்த குரு பயிற்சியிலேருந்தாவது பாரு. 8ஆம் இடத்துக்கு வரார். தேக ஆரோக்கியம் தான் கவனமாக பார்த்துக்கணும். பிள்ளைகள் விஷயத்தில் கோபம் கூடாது. பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், வண்டி வாகனங்கள், பிள்ளைகளுடைய பழக்க வழக்கம், பிள்ளைகளுடைய கூடா நட்பு, இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் விருச்சகம். உங்களை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்து தான், மற்றபடியில் உங்களுக்கு எல்லாம் நல்லது தான். ஜாக்பாட்டு தான். தனம் வரும், குடும்பம் வரும், வாக்கியம் வரும், அஷ்டலட்சுமி கடாட்சம் வரும், சுபவரியம் வரும், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையும், எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும், தொழில் அபிவிருத்தி ஏற்படும், மனதில் இருந்த பாரங்கள் குறையும்,
தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அதி அற்புதமும் அதி சந்தோஷமும் ஏற்படும். யாருக்கு? விருச்சகத்துக்கு. விருச்சகத்துக்கு எது முக்கியம்? விருச்சகத்துக்கு ரொம்ப முக்கியம் பட்டீஸ்வரம் துர்க்கை. துர்க்கைக்கு போயிடணும். தஞ்சாவூரில் 34 எலுமிச்சை பழம் கொடுக்கணும் உதிரியா, ஒரு பழம் வாங்கிட்டு வந்துடணும். குங்குமம் கொடுக்கணும், விபூதி கொடுக்கணும், நல்லெண்ணெய் கொடுக்கணும், பசுனை கொடுக்கணும், எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் உங்கள் வசதி கொடுத்து வாங்கிட்டு வந்து பட்டீஸ்வரம் படத்துக்கு தினமும் தீபம் ஏற்றிக்கணும் வரணும். ரொம்ப அதி அற்புதம் பட்டீஸ்வரம். ரொம்ப நல்லது. எதோ கவனமாக இருக்கணும். தலை சம்மந்தப்பட்ட உபத்திரம், பிரீத்திங் சம்மந்தப்பட்ட உபத்திரம், ஆர்ட் சம்மந்தப்பட்ட உபத்திரம், இது எதுவுமே முக்கியம். வண்டியில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குரு தேவையில்லாத வாகனத்தை தான் நோண்டி விட்டுருவார். ஹெல்மெட்டை போட்டுக்கிறது, சீட்டு பெல்ட்டு போட்டுக்கிறதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உயரமான இடங்கள், அந்த இடங்கள் எட்டி பார்க்குறது, ஸ்விம்மிங் பூலில் போகிறது, புதுசாக நீர்வீழ்ச்சி போகிறது, இந்த விஷ ஜந்துக்கள், விஷ பூச்சிக்கள்னு சொல்லு, பாம்பு, தேள், கீரான், இந்த பூரான் கீரான்லாம் இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக நடக்கிற சேதெல்லாம் பார்த்துக்கு. விருச்சிகம் டக்குன்னு அது வேலையை காட்டிட்டு போயிடும். அதுக்கிட்ட போய் இந்த அட்வென்ச்சர்ஸ்லாம் பண்ணக்கூடாது. அட்வென்ச்சர் ஜர்னியெல்லாம் எவனாவது கூப்பிட்டான்னு வச்சுக்கோங்களேன், சொல்லிவிடுங்க, இந்த செல்வி வாய் வச்சிட்டான், ஏன் சரியாக வராது, என்னை ஆளை விட்டுருங்க. அட்வென்ச்சர் போனாலும் ரூமுக்குள்ளே உட்காந்துன்னு நல்லா சிப்ஸு பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் சந்தோஷத்துக்கு ஓய்வு எடுக்க போகலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். வழுக்கலான இடங்களெல்லாம் கொஞ்சம் விருச்சகம் கவனமாக இருப்பது முக்கியம். அதே போல் எதிரிகள் பலம் பெறுவார்கள். யாரிடத்திலும் தர்க்கம் வேண்டாம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுலாம் மேன்மை அடையும். சுபகாரியத்தில் சிறு சிறு தடைகள் இருந்தாலும் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா 2ஆம் இடத்தை குரு பார்க்குற, விரயம் பார்க்குறது, இன்வெஸ்ட்மெண்ட்டை கண்டிப்பாக செய்யக்கூடிய ராசியில் விருச்சகம் வரும். ரொம்ப நாளுக்கு பிறகு வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், இவ்வளோண்டு ஒரு இடம் கூட இல்லையேன்னு வருத்தப்பட்டிருப்பாங்க. அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ராசி விருச்சகம். ஆக பல விதத்தில் நன்மைகள் பெறக்கூடிய ராசி விருச்சகம் வரும். 9ஆம் ராசியான தனுஷ ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போறியா? தனுசு பெருமாள் சாரகபாணி பள்ளிக்கொண்டு பெருமாள் பார்த்துடணும், ரொம்ப நல்லது. அதையும் பார்த்துக்கணும். கஞ்சனூர் சுக்கர ஸ்தலத்தையும் பார்த்துக்கணும். வயிறு சம்மந்தப்பட்ட, கழுத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனம். அர்த்தாஷ்டம சனி, 4ஆம் இடத்துல சனி. எக்ஸசைஸ் பண்ணியே தீரணும் தலைவர்களை. தலைவியாக இருந்தாலும் சரி, தலைவனாக இருந்தாலும் சரி. மற்றபடி தொழிலெலாம் நல்லா வரும். சனி 10ஆம் பார்வை பண்ணாலும் தொழில் வரும். ஏன்னா புதன் வீட்டை பார்க்குறாரு சனி. பெரிய லெவலுக்கு டெவலப் ஆகுங்க. உங்கள் கையெழுத்துக்கு அவ்வளோ வேல்யூஸ் வரும். நிறைய நகை வாங்கக்கூடியவங்க, நிலம் வாங்கக்கூடியவங்க, வீடு வாங்கக்கூடியவங்க, வண்டி வாகனம் கூடியவங்கெல்லாம் தனுசு இந்த லிஸ்ட்டில் வருது. கல்யாண தடை நீங்கும். அப்படியே இருக்கும். லவ் எல்லாம் ஏற்றுப்பாங்க. ஆச்சரியமாக இருக்கும். முன்னேற்றம் ஏற்படும், அனுகூலம் ஏற்படும். குரு பார்க்குறாருல, இந்த சமயத்தில் செட்டில் ஆகிட்டு தான் கல்யாணம் பண்ணணும்லாம் நினைக்காதீங்க. அடுத்த 12 வருஷம் ஆகிடும். ஜம்முன்னு 2026க்குள்ளே பண்ணிவிடுங்க. குரு 7ல் இருக்கான். காதலாக இருந்தால் கூட சும்மா போட்டு நோண்டாதீங்க அவனை. ஏதாவது டக்குன்னு கத்தி விட்டுற போகிறோம். ஏன்னா குரு 7ல் இருந்தால் என்ன பண்ணுவாங்க, கணவனாக இருந்தால் மனைவியிடம் சரண்டர் ஆகும், மனைவியாக இருந்தால் கணவனிடம் சரண்டர் ஆகும். அந்த உறவுகள் நல்லா இருக்குமா. சும்மா போட்டு நோண்டக்கூடாது. அதை மட்டும் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மற்றபடி எல்லாம் குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடாது. தனுசுக்கு இதுதான் முக்கியம். உறவுக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸாலேயே குடும்பம் கெட்டு போயிடும். அதனால் அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. ரொம்ப ஹாப்பியாக இருங்க. குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. வேலை 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 வேலைன்னு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தனுசுக்கும் பிடிக்காது, துணை அல்லது துணைவியாருக்கும் பிடிக்காது. ஸோ தனுசுடைய கணவன் மனைவியெல்லாம் இருந்தால் கொஞ்சம் அவங்களோட அனுசரணையாக டெய்லி ஃபோனெல்லாம் தொலைவில் எங்கேயாவது ஒரு 100 மீட்டர் தள்ளி வச்சுருங்க. சைலண்டில் வச்சுட்டு கொஞ்சம் 4 வாரத்தை நல்லா பேசிட்டு போங்க. அவ்வளோதான். உங்கள் வம்புக்கே வரமாட்டாங்க. நீங்கள் ஜாலியாக இருக்கலாம். எல்லா விதத்திலும் அணுகணும். அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய ராசியில் தனுசு. உங்கள் ராசியை குரு பார்க்குறார். அதனால் குரு பார்க்குறச்சு எல்லாமே நல்லது நடக்கும். தைரியம் ஏற்படும், நம்பிக்கை ஏற்படும், முதலீடுகள் வரும், அனுகூலம் வரும், அசையாமசை பொருள் சேர்க்கை ஏற்படும். பெரிய அளவுக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட், வீடு, நிலம், பூமி எல்லாம் ஏற்படும். டக்கு டக்குன்னு நடக்கும். ஆச்சரியத்தக்க முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் இந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும். தொழில் அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி எல்லாமே நடக்கக்கூடிய ராசி யார்? தனுசு. சனி 4ல் பெற்றோர் பெரியோருடன் கவனம், அவர்கள் உறவுகளில் கவனம், அவர்கள் தேகாரக்கத்தில் கவனம். அதை தவிர எதை பற்றியும் கவலைப்பட வேணாம். குலதெய்வத்துக்கெல்லாம் போயிட்டால் அந்த ஒரு பிரச்சனையும் இந்த குரு பயிற்சியில் வராது. எனவே
நான் சொன்ன தெய்வ பரிகாரத்துடன் குலதெய்வம் ரொம்ப முக்கியமாக யாருக்கு? தனுசுக்கு. அதனால் அந்த மாதிரி குலதெய்வத்தை பார்த்துட்டு வந்தாவே தனுசு நிம்மதியும் பிரச்சனையும் இல்லாமல் அனுகூலமும் பெரிய சந்தோஷமும் பெறக்கூடிய ராசிகளில் வருவது தனுசு. ஏற்றமும் நம்பிக்கையும் நிச்சயமாக ஏற்படும். குடும்பத்தில் தேவையில்லாதவர்களுடைய தலையீடு வேண்டாம். வேலையாட்களால் கோபப்படாதீர்கள். வேலையாட்கள் பிடிக்கவில்லை என்றால் செட்டில்மெண்ட் செய்து வணக்கம் கூறி விடை பெற்றுக் கொள்ளுங்கள். நல்லது நடக்கும். 10ஆம் ராசியான மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது? திருவெண்காடு ரொம்ப முக்கியம். 5ஆம் இடத்துல இருந்து குரு 6க்கு வர்றார். சத்ரு ரோகஸ்தானம், முதுகு தண்டோடம், கழிவு பாதை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அஷ்டமத்தில் கேது, 3ல் சனி, 7 சனி விலகிடுச்சு. ஆனால் 2ஆம் இடத்தில் ராகு. 2ஆம் இடத்தில் ராகு இருந்தாலும் குரு பார்க்குறதுனால வார்த்தைக்கு மதிப்பு ஏற்படும். பணம் வரும். பணம் வர்றது தான் விசேஷம். நரம்பு தான் ப்ரெஷர், லோ பிபி, ஐபிபி, ஹீமோக்ளோபின், டக்குன்னு சுகர் ட்ராப் ஆகிறது, தலை சுற்றி ஊட்டுறது, வெர்டிகோ அதிகமாக வரக்கூடிய ராசியில் மகரம் வரும். திருவெண்காடு புதஸ்தலம், 3 குளத்தில் கை கால் கழுவுறது, 50 கிராம் விபூதி 50 கிராம் குங்குமத்தை கோயிலில் வச்சு வாங்கிக்கணும். நல்லெண்ணெய் கொடுக்குறீங்களோ பசுனை கொடுக்குறீங்களோ அதெல்லாம் முடிச்சிட்டோம். ஆனால் திருவெண்காட்டில் மட்டும் என்ன பண்ணணும்? 17 பிரசாதம் வாங்கி தானம் கொடுக்கும். கொடுத்தா சுபிச்சமாகும். பெரிய அளவு நம்பிக்கை ஏற்படும். தொழில் அபிவிருத்தி ஏற்படும். உத்தியோகத்தில் ஏற்றம் ஏற்படுவீர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு பெறும். தொழிலே இல்லை, உத்தியோகமே இல்லை, வியாபாரமே இல்லை, படிப்பே இல்லை, என்னடா வாழ்க்கைன்னு கஷ்டப்பட்டுருப்பீங்களே, மகரம் கண்டிப்பாக தொழில் கிடைக்கும். அவங்கவுங்க ஃபீல்டில் ஜெயிப்பீங்க. பேர் சொல்கிற மாதிரி வரும். விசிட்டிங் கார்டெல்லாம் டிசைன் பண்ணி வச்சுக்கோங்க. குரு பயிற்சி 14/5 வருது. அதுக்குள்ளே எதுபடி? வாக்கியப்படி, திருக்கணிதத்தின்படி வாக்கியப்படி 11/5 வருது. அதனால் 11 14 உங்கள் இஷ்டம். அதுக்கு முன்னாடி டிசைன் பண்ணிவிடுங்க. அந்த விசிட்டிங் கார்டில் நீங்கள் வேலை செய்கிறத கண்டிப்பாக ஒப்புவீங்க. அந்த மாதிரி மகரத்துக்கு ஏற்படும். ஆச்சரியத்தக்க முன்னேற்றம் ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் தீரும். சத்ருக்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கும். மறைமுக எதிரிகள் திடீர்னு வருவாங்க. இந்த வீடியோவில் பிடிக்கிறது, அதை பிடிக்கிறது, இதை பிடிக்கிறதெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ கால்லலாம் யாரோடையும் பேசாதீங்க, யாரோடையும் எதுவும் பண்ணாதீங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் மகர ராசிக்காரங்க. இல்லைன்னா பெரிய கஷ்டத்தையும் பெரிய சங்கடத்தையும் பற்றுவீங்க. அதில் ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும். யார்? மகரம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, அதி அற்புதம், அதி சந்தோஷம், அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்படும் மகரத்துக்கு. தொழிலில் பெரிய ஏற்றம், அதிகமான கவர்மெண்ட் சர்வீஸுக்கு போகக்கூடிய ராசியில் நான் பார்க்குறது மகரம் தான். டக்குன்னு எல்லா எக்ஸாமும் எழுதுங்க. எல்லா விதமான எக்ஸாமும் உங்களுக்கு நல்லது நடக்கும். சோம்பலை விட்டு உதறுங்க. 7 சனி விலகிடுச்சு. சனி 3ஆம் இடத்துல 2.5 வருஷம் இருக்க போகிறார். குரு 6லேருந்து 10ஆம் இடத்தை பார்க்க போகிறார். 10ஆம் இடம் ஜீவனம், தொழில், உத்தியோகம். கண்டிப்பாக நல்ல பார்ட்டியில் சீட்டு கீட்டு கொடுக்குறாங்கன்னா அது இல்லை இது இல்லை அப்படிலாம் தலையை சொரியாதீங்க. டக்குன்னு வாங்கி எலெக்ஷனில் நில்லுங்க. எந்த பொசிஷன் கொடுத்தாலும் ஏற்றம் ஏற்படும். மக்கள் பிரதிநிதித்துவம் அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். மீடியா, சினிமா, கலைத்துறையினர், மியூசிக் எல்லாமே பெரிய விருதுகளை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். தேகாரோக்கியம், கழிவு பாதை, கிட்னி, லிவரு, யூரின், மலக்குடல் இதெல்லாம் ஒரு தடவை செக் பண்ணிக்கணுமா. ஏன்னா அதெல்லாம் நான் 6ஆம் இடத்துல இருந்த குருன்னா ஒத்துக்க மாட்டேன். பண்ணி தான் தீரணும். குரு 6ல் இருக்கார். எதை கெடுப்பார்? தேகாரோக்கியத்தை. அதே போல் மறைமுக எதிரிகள்கிட்ட கூட கோபதாபம் இல்லாமல் இருக்கணும். மறைமுக எதிரிகள் விஷயத்தில் கூட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யார் நல்லவன் யார் கெட்டவன் தெரியாத மாட்டிக்கக்கூடாது. 11ஆம் ராசியான கும்பராசிக்கு எப்படி இருக்க போகுது? கும்பம் வயிறு சம்மந்தப்பட்ட விஷயம் ரொம்ப பார்த்துக்கணும். வயிறு அரணாக்கொடி கட்டுறதுலேருந்து பாதம் வரைக்கும் உள்ள உறுப்புகளில் கவனம். அதனால் இந்த சுகர் பிபி இருக்கிற கும்பம் ஜாக்கிரதையாக. பிள்ளைகளுடன் கோபதாபம் கூடாது. பிள்ளைகளுடைய வருத்தம், பிள்ளைகளுடைய பழக்க வழக்கம், பிள்ளைகளுடைய தேகாரம், பிள்ளைங்க அப்பப்போ மூட் அவுட் ஆகும். ஏன்னே தெரியாது, நல்லா இருப்பாங்க குழந்தைங்க, ஆனால் டக்குன்னு வயலண்ட் ஆகும், வெறுப்பாக இருக்கும். நீங்கள் தான் பார்த்துக்கணும். அபிராமி அந்த அதில் 40, 59, 75 படிக்கக்கூடியதில் கும்பம் முக்கியம். அது பெரிய பலத்தை தரும். அதே போல் கும்பத்துக்கு சனி ஜென்மம் விலகுது. பாதத்தில் சனி வருது. எக்ஸசைஸ் காலுங்களுக்கு முக்கியம். பாத சனினால் காலுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸசைஸ் கொடுக்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ கும்பத்துக்கு நன்மை தரும். திங்களூர் சந்திரனுடைய கோயில்.
அந்த கோயிலுக்கு போயிட்டு வருது, அந்த கோயிலில் 50 கிராம் விபூதி, 50 கிராம் குங்குமம், முடிஞ்ச நெய்யோ பசு நெய்யோ கொடுத்து, நெய்யோ எண்ணெயோ தீபத்துக்கு கொடுத்துட்டு இதை வாங்கின்னு வந்து இந்த விபூதி குங்குமம் வச்சே தீரும். அதில் விபூதியை வயிற்றில் வைக்கணுமா குங்குமம், அப்போ தான் பலம் ஏற்படும். நெத்தியில் வைக்கிறீங்களே இல்லையோ, குங்குமத்தை நெத்தியில் வைக்கலாம், விபூதி மட்டும் வயிற்றில் தொப்புளியை சுற்றி வைக்கணும். அது அற்புதமாக, அதனால் நல்ல விபூதியாக வாங்கிக்கிங்க. ஏதாவது அலர்ஜி விபூதி வாங்கிட்டு அங்கே ஸ்கின் அலர்ஜி வந்து அந்த செல்வியால் வச்ச பாவம்னா நான் என்ன பண்ண முடியும்? விபூதி கடையாக உங்களுக்காக வைக்க முடியும். அதனால் பிராண்டடாக நல்ல கம்பெனியாக ஒரிஜினாலிட்டியாக, ஏன்னா எல்லாமே டூப்ளிகேட், குங்குமம் டூப்ளிகேட். எனக்கே பாருங்கள் அது கண்ணங்கரேன்னு ஆயிடுச்சு. அதனால் நானே இப்போ தனியாக குங்குமம் பண்ணிக்கிறேன், அந்த அளவுக்கு ஆயிடுச்சு மோசம். எதை தான் தொடர்றதுன்னு தெரில. கோயிலில் சாமி பொருள் ஃபுல்லாக கலப்படமாகுது. என்ன கதிக்கு போகிறானுங்களோ அந்த கடவுளுக்கு தான் தெரியும். அதனால் கும்பராசிக்காரங்களுக்கு அஞ்சில் குரு, அஞ்சில் குரு வந்தால் லக்னத்தை, அதாவது உங்கள் ராசியை பார்ப்பார். அதனால் எல்லாத்துலேயும் ஏற்றம் கிடைக்கும். வார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது. சனி இருக்குது, அதனால் சனி வாக்குஸ்தானத்தில் இருந்தாவே நான் என்ன சொல்லுவேன், சிம்பிள் பரிகாரமாக ஆயில் புல்லிங்க, நல்லெண்ணெய் டெய்லி காலையில் 10 ml வாயில் போட்டுட்டு 20 நிமிஷம் யார்கிட்டையும் பேசாமல் காகிள் பண்ணிட்டு நல்லா கொப்பளித்து துப்பிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு அப்படி கொஞ்ச நாள் இருந்து பாருங்கள். ஒரு 90 நாளில் உங்களுக்கு எவ்வளோ எஃபெக்ட், எவ்வளோ மாற்றம், தேக ஆரோக்கியம், அதிர்ஷ்டம் எல்லாமே வரும், அனுகூலம் ஏற்படும். அதே போல் கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை கவனம். குடும்பத்தில் மட்டும் சிறிது கவனம். லாபம் அதிகமாக ஏற்படும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், முதலீடுகள், அசையாமசைய பொருள் சேர்க்கை, அனுகூலங்கள், எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி, தொழில் அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி எல்லாம் அதிகமாக ஏற்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரங்க. பயப்படக்கூடாது. எடுத்த காரியத்திலும் ஜெயம் ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு அதிகமாகும். பிள்ளைகளிடம் நல்லதெல்லாம் நடக்கும். பிள்ளைகளுடைய நீண்ட நாள் கவலைகள் தீரும். பிள்ளைகள் தெம்பாகிறதுக்கு கும்பம் அவங்கள அர்ஜுன் சொன்னையாக கூட இருந்து தட்டி கொடுத்தாவே போதும். நீங்கள் தொழில் பார்க்க வேணாம், உத்தியோகம் பார்க்க வேணாம், வியாபாரம் பார்க்க வேணாம், படிப்பு பார்க்க வேணாம், எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். குழந்தைங்க கிட்ட மட்டும் மனமிட்டு பேசினாவே கும்பத்துக்கு இந்த குரு பயிற்சி பெரிய நம்பிக்கை கொடுக்கும். என்ன மாதிரி ஒரு சந்தோஷத்தை கண்டிப்பாக கொடுக்கிறது என்பதை பாருங்கள். திங்களூருக்கு ஒரு முறை போயிட்டு வருவது விசேஷம். எல்லாவற்றையும் நான் சொல்வது நடக்கணும் என்றால் உடற்பயிற்சி முக்கியம். 12ஆம் ராசியான மீன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது? மீன ராசிக்காரங்க ரத்தத்தில் பரவக்கூடிய தொற்று நோய், ரத்த சம்மந்தப்பட்ட, லிவர் சம்மந்தப்பட்ட, கிட்னி சம்மந்தப்பட்ட சிறு உபத்திரத்தை நீங்கள் கவனமாக இல்லைன்னா தப்பாயிடும். டக்குன்னு இன்ஃபெக்ஷன் தான் வருமா. அதனால் மாஸ்க் அதிகமாக போட்டுக்கிற ராசி யார்? மீனும். உடற்பயிற்சி, ஜென்மசனி, ஜென்மசனி வந்தாவே வயிறு, முதுகு, காலு, பாதம், நகம் கூட உள்ளே போய் எங்கேயோ சொருகின்னு வளருமா, குத்துமா. ஸ்டைலான ஷூ எல்லாம், கருவு ஷூ எல்லாம் வாங்காதீங்க, பிராட் ஷூ வாங்கிக்கிங்க. ஹீல்ஸ் எல்லாம் போடாதீங்க. ஹீல்ஸ் போட்டு ஸ்டைலில் அண்ணன் நட அந்த டக் வாக்கெல்லாம் பண்ணிங்கன்னா டக்குன்னு ஸ்கிட் ஆகிடுமா. ஏன்னா என்ன சார் இப்படியெல்லாம் சொல்கிறீங்களேன்னு கேட்கலாம். நான் சொல்கிறது அது நம்மளே வர வச்சு நம்மளே ஆசையை தூண்டி கெடுக்குமா ஜென்மசனி. அதனால் காலில், பாதத்தில் அடிபடாமல் பார்த்துக்குங்க. கொசு கடிச்சுது, அது கடிச்சுதுன்னா பாதத்தை சொரிஞ்சு புண்ணாகிறதெல்லாம் ஏற்படும். அதனால் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். வழுக்கலான இடங்களில் அதிக கவனம். அதே சமயம் ஜென்மசனியில் தொழில் கிடைக்கும், ஜென்மசனியில் உத்தியோகம் கிடைக்கும். இந்த குரு பயிற்சி 4இல் வராது, 10ஆம் இடத்தை பார்ப்பார். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பெல்லாம் ஏற்படும். தொழிலே வேணான்னு தூக்கி போட்டு தனியாக தொழில் பண்ணுவீங்க, பெரிய சக்ஸஸ் ஏற்படும். கூட்டு தொழிலேருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குவீங்க, ஆச்சரியமான முன்னேற்றம் ஏற்படும். கும்பகோணம் ஆடுதுறையில் இருக்கக்கூடிய சூரியனார் கோயில் விசேஷமான அமைப்பை தரும். சத்ருக்களை நாசம் பண்ணும். வழக்குகளில் வெற்றி ஏற்படும். பழைய கடன்கள் பைசல் ஆகும். புதுவிதமான அனுகூலங்கள் ஏற்படும். மனதில் நிம்மதி ஏற்படும். இப்போ 50 கிராம் விபூதி, 50 கிராம் குங்குமம், பசு நெய்யோ நல்லெண்ணெயோ கொடுத்து விபூதி குங்குமத்தை வாங்கிட்டு வந்துடுங்க. அந்த விநாயகர்கிட்ட வச்சுட்டு வந்தாவே போதும். அந்த சன்னிதானத்தில் உட்காந்துட்டு ஒரு 10 நிமிஷம் ப்ரே பண்ணுங்க. எதுவுமே வேண்டாம், அர்ச்சனை வேணாம், எதுவுமே வேணாம். குருக்கள்கிட்ட கொடுத்து வச்சு எடுத்தாவே போதும். அதுக்குன்னு குருக்களுக்கு ஒரு தட்டில் போடுங்க. அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு, ஸ்வீப்பருங்களுக்கு, பெருக்கிறவங்களுக்கெல்லாம் சந்தோஷமாக கொடுங்க. எல்லா ராசிக்கும் சொல்கிறேன், மீனத்துக்கு சொல்ல. அதுபோல் நல்லா போடுங்க. கோயில் உண்டியில் அள்ளி போட்டின்னா கிடைக்க போகுது. அங்கே இருக்கிற மக்களுக்கு கொடுங்க. 3000 5000 ரூபாய்க்கு தான் வேலை செய்கிறாங்க. இதுதான் சனிக்கு பிடிக்குமா. அவங்க அந்த ஒரு நாள் அரிசி பருப்பு வாங்கி சந்தோஷமாக இருப்பாங்கல்ல, அதுதான் சனி ஆத்ம ரீதியான திருப்தி கொடுப்பாங்க. கோயிலில் பிரசாத கடையில் வாங்கி வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுங்க. ஆத்ம ரீதியாக இருக்கும். மரண பயம் நீங்குமா. யாருக்கு? மீனத்துக்கு.
ஒரு நாள் 2 நாள் ஹாஸ்பிட்டல் திடீர்னு போயிட்டு திடீர்னு அந்த 10 நாள் ரீஜெனரேட் பண்ணுறீங்களே, ஆயில் குளியல், பாத்து குளியல், வாழை இலை குளியல், அந்த குளியல், இந்த குளியல், நீராவி குளியல், ஃப்ரெஷ்ஷாக ஆகுறாங்களே, அதெல்லாம் மீனராசி பண்ணிட்டு வருவாங்க. அனுகூலமாக இருக்கும். 12ஆம் இடத்தை குரு பார்க்குறனால நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் செய்வீங்க. வீடு, நிலம், வண்டி, வாகனம், இன்டீரியர், இன்னொரு பில்டிங் கட்டுறது, இன்னொரு ரூமு கட்டுறது, இருக்கிற ரூமில் இருக்கிற அந்த டிவி ஸ்டாண்டை பிடுங்கி போடுறது, வேறு வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, பெண்கள் இந்த நகையை போய் இந்த டிசைன் சரியில்லைன்னு வேறு டிசைன் மாற்றுறது, எல்லாமே பண்ணக்கூடிய ராசி யார்? மீனம். ஸோ ஜென்மசனியிலையும் 4ஆம் இடத்தில் குரு வருவதனால் நல்லது நடக்கும். அதே சமயம் எதில் கவனமாக இருக்கணும்? இரத்த பந்த உறவுகளுடன் வாக்குவாதம் கூடாது. தந்தையாருடைய தேகாருக்கும் கவனம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் தகராறு வச்சுக்கூடாது. இதெல்லாம் மீனம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். மீனத்துக்கு குடும்பத்தில் உறவினர்கள் விஷயத்தில் கவனமாக இல்லை என்றால் மன வருத்தம், சங்கடங்கள் இந்த குருவால் ஏற்படும். மற்றபடி தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி, ஆத்ம ரீதியான நம்பிக்கை, திருமண தடைகள், 8ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால கூட திருமணம் நடக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் குரு பலம்லாம் இல்லைன்னு நினைக்காதீங்க. மீனத்துக்கு அதிகமாக டக்குன்னு உங்களுக்கு திருமணத்தில் இருந்த பாதிப்புகளெல்லாம் நிவர்த்தி ஏற்படும். ஜென்மசனியில் வேலை கிடைக்குன்றாரு செல்வி, ஜென்மசனியில் தொழில் கிடைக்குன்றாரு, படிப்பு தடை போகுன்றாரு, கல்யாணம் நடக்கும்ன்றாரு. குடும்பத்தில் இழந்த நிம்மதிகள் பெறுவதெல்லாம் ஜென்மசனியில் நடப்பது தான் ஆச்சரியமான அமைப்பு என்பதை மீனராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். 12 ராசிகளுக்கும் இந்த குரு பயிற்சி எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத பற்றி ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க ஐயா. நன்றி. கலாட்டா டிவைன் நேயர்களுக்கு அனைவருக்கும், இந்த அரிய வாய்ப்பை வழங்கிய கலாட்டா நிர்வாகத்தினர்களுக்கும், நிர்வாக இயக்குநர்களுக்கும், இங்கு வந்திருக்கக்கூடிய ஆங்கர் அம்மா அவர்களுக்கும், கேமராவில் ஒளிப்பதிவு செய்த நண்பர்களுக்கும், டைரக்டர்களுக்கும் மற்றும் கலாட்டா டிவைன் ஊழியர்களுக்கும் அனைவர்களுக்கும், பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு அனைவருக்கும் குரு என்ற பிரகஸ்பதி பெயர்ச்சி ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு மாறுகின்றது. இந்த நல்ல நாள் உங்கள் அனைவர் வாழ்க்கையிலும் சிறப்பான நாளாக வர வேண்டும் என்று, அந்த ஒரு நாள் மட்டுமில்லை, வரக்கூடிய நாட்கள் எல்லாம் நல்லது நடக்க வேண்டும் என்று எல்லா வல்ல கற்பக விநாயகரும் ஸ்ரீ ராகவேந்தரும் உறுதுணையாக இருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்ய வேண்டும். அதில் எனக்கும் ஒரு ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்று வேண்டி கேட்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.